அனாலிசிஸோடைய நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2023ல் 7 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. ஏப்ரல் மே 2023ல் 7 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கொஷின்லன்னு பார்த்தீங்கன்னா 11th கொஷின் பி பார்ட்டில் வந்துட்டு செகண்ட் சப்டிவிஷனாக. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்துட்டு வேற ஒரு கொஷின் ஆகும். செகண்ட் சப்டிவிஷனில் வந்து 7 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த நோடு வோல்டேஜ் அட் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க நோடு வோல்டேஜ் அப்படின்னு சொன்னனால நம்ம கண்டிப்பாக வந்து நோடல் அனாலிசிஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அட் பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் பி இன் த நெட்வொர்க் ஷோன் இன் ஃபிகர். ஸோ இதில் இந்த நெட்வொர்க்கில் வந்துட்டு இருக்கக்கூடியதில் அட் பாயிண்ட் ஏ அண்ட் பி நோட் வோல்டேஜ் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன மீனிங்? அப்போ 2 நோடு தான் இருக்குது, விஏவும் விபி தான் இருக்குது. 1 மோர் பாயிண்ட் சின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னது? அது ரெஃபரன்ஸ் வோல்டேஜ், அதாவது அது 0வாக இருக்க போகுது. அப்போ நமக்கு 2 நோடு தான் இருக்குன்றது ஸ்ட்ரைட்டாக எல்லாமே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சர்க்கியூட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ்னு ஒரு லார்ஜர் லைன் ஸ்மாலர் லைன் இருக்குது. அப்படி இருந்தாலே அது என்னது? வோல்டேஜ் சோர்ஸ். அதோட வேல்யூ 12 வோல்ட். அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டர். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இந்த பிரான்ச்சஸ்லாம் அப்சர்வ் பண்ணும்போது இங்கே ஒரு 3 ரெசிஸ்டர்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டுன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு லார்ஜர் லைன் ஸ்மாலர் லைன் இருக்குது. இது அனதர் வோல்டேஜ் சோர்ஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது நார்மலாக எல்லா நெட்வொர்க்கும் கொடுக்குற டயக்ராம் தான். பட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஐன்ற கரண்ட் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே I1, I2, அதே மாதிரி I3, I4 எல்லாமே மார்க் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணுறதுக்கு 7 மார்க்ஸ் தான் அப்படின்றனால அவங்களே வந்துட்டு அந்த டெர்மினல் நோடெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு என்ன நோடு இருக்குது அப்படின்றதையும் சொல்லிவிட்டு அந்த பிரான்ச் கரண்ட்டையும் சொல்லி ரெஃபரன்ஸ் நோடும் எதுன்னு எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ டைரெக்டாக நான் வந்துட்டு KCL அப்ளை பண்ணி எனக்கு இங்கே நான் சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட மீனிங். ஸோ வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நோடல் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா 1 மோர் கொஷின் வந்துட்டு யூனிவர்சிட்டி கொஷின் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இது 2 பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இது வந்து தேர்டாக பார்த்தோம்னா நமக்கு வந்து நல்லா புரியும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்ம டேரெக்டாக நம்ம வந்து ஸ்டெப்ஸ் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். அதாவது 2 ஸ்டெப்பை அவனே சால்வ் பண்ணி கொடுத்துட்டான். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து தேர்ட் ஸ்டெப் போனால் போதும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஏபி அப்படின்னு எழுதியிருக்காங்க. நம்ம வந்து எப்படி எழுதணும்? VA அப்படின்னு எழுதணும், VB, அதுக்கப்புறம் இது VCன்னு எழுதினாலும் ஒன்று தான். VC = 0 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ அட் நோட் இந்த அட் பாயிண்ட் ஏ, ஸோ அட் ஏ அப்படின்ற பாயிண்ட்டு. ஸோ அட் ஏ அப்படின்ற பாயிண்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னுடைய ஈக்குவேஷன் தட் இஸ் KCL வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு அப்ளை KCL. ஸோ இதுதான் இந்த தேர்ட் ஸ்டெப். ஸோ KCL நான் அப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்டில் எப்படி இருக்குது? ஸோ இதோடைய அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த கரண்ட்ஸ் நான் எழுதணும். ஸோ இந்த பாயிண்டில் வந்து அல்ஜிப்ரிக் சம் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஐன்ற கரண்ட், I1ன்ற கரண்ட், I2ன்னு 3 கரண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 3 கரண்ட்டோடைய அல்ஜிப்ரிக் சம் வந்து = 0ன்னு எழுதணும். ஸோ எழுதும் போது இங்கே பாருங்கள், ஐன்ற கரண்ட், I1ன்ற கரண்ட், அதுக்கப்புறம் I2ன்ற கரண்ட், 3 கரண்ட் நான் எழுதிட்டேன். ஓகே, ஸோ இதோடைய அல்ஜிப்ரிக் சம் வந்து = 0. அப்போ இதை ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமான்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? எப்பயுமே ஒரு பாயிண்ட்டுக்கு டுவர்ட்ஸ் ஏரோ மார்க் இருந்ததுன்னா அதுக்கு ப்ளஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அவேயில் இருந்ததுன்னா I1ல் எப்படி இருக்குது? அவே இருக்கப்போ மைனஸ் போட்டுருங்க. இங்கேயும் I2 எப்படி இருக்குது? அவேயில் இருக்குது, மைனஸ் போட்டுருங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த பாயிண்டில் முடிச்சாச்சு. அதே மாதிரி அடுத்து இன்னொரு பாயிண்ட் இருக்குது இல்லையா? அட் நோட் பின்னு எழுதலாம், இல்லைனா அட் பாயிண்ட் பி அப்படின்னு எழுதலாம். ஸோ அட் பாயிண்ட் பியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய KCL நான் அங்கேயும் அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன எழுதணும்? அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த கரண்ட்ஸ் = 0. ஸோ இந்த பாயிண்டில் என்னென்ன கரண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரான்ச் இருக்குன்னு பார்க்கணும். 1, 2, 3 3 பிரான்ச் இருக்குது. இந்த 3 பிரான்ச்சில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? ஸோ இந்த பிரான்ச்சை பார்க்கும்போது இங்கே I2ன்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்லையா? ஸோ இது அப்படியே இப்படி தானே வருது இல்லையா? I2. ஸோ I2ன்ற கரண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிரான்ச்சில் I3ன்ற கரண்ட் இருக்குது. ஸோ அனதர் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா I4ன்ற கரண்ட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ப்ளஸ் மைனஸ் = 0. ஸோ ப்ளஸ் மைனஸ் எப்படி போடலாம்? ஸோ டுவர்ட்ஸ் இருந்ததுன்னா அது என்னது? ப்ளஸ். I3 எப்படி இருக்குது? இந்த பாயிண்ட்லேருந்து அவே இருக்குது, அப்போ மைனஸ். ஸோ இந்த ஏரோ மார்க் எப்படி இருக்குது? டுவர்ட்ஸ் பாயிண்ட் பி, அப்போனா ப்ளஸ். ஓகே,
ஸோ 2 கரண்ட் டுவர்ட்ஸாகவும் ஒரு கரண்ட் அவேயாக இருக்குது, முடிஞ்சிச்சு. ஸோ 2 ஈக்குவேஷன் நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டெப் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஃபோர்த்து ஸ்டெப் போகக்கூடாது, ஏன்னா சூப்பர் நோட்னு இருந்தால் மட்டும்தான் நான் ஃபோர்த்து ஸ்டெப் போகணும். ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப்பில் வந்து நோடல் அனாலிசிஸில் போகிறேன். ஸோ ஃபிஃப்த்து ஸ்டெப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒவ்வொரு நோடு இருக்கு இல்லையா, ஸோ இந்த நோடில் இருக்கக்கூடிய பிரான்ச், ஒவ்வொரு பிரான்ச் பற்றி நான் பார்க்கணும். ஒவ்வொரு நோட் வச்சு கேசிஎல் அப்ளை பண்ணி எழுதிட்டேன். ஸோ இப்போ ஐன்ற கரண்ட் வந்து எப்படி இருக்கும், I1 எப்படி இருக்கும், I2 எப்படி இருக்கும் அப்படின்றத எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னா, I இஸ் ஈக்குவல் டு V/R அப்படின்னு நான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். ஸோ இங்கே ஐன்ற கரண்ட் இங்கே நான் பார்க்குறேன், இங்கே தான் இருக்குது. ஓகே, I ஈக்குவல் டு, ஸோ V என்னது, இங்கே இந்த பிரான்ச்சை மட்டும்தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். இப்போ VA மைனஸ் இந்த ஃபுல் பிரான்ச் நான் இந்த ரெஃபரன்ஸ் வரைக்கும் எழுதணும். ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் ப்ளஸ் நோடல் அனாலிசிஸோடைய ஸ்டெப்ஸ் பார்த்துருந்தோம்னா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் இது பார்க்குறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணால், ஐன்ற கரண்ட் வந்து இந்த பிரான்ச்குள்ளே தானே இருக்குது. ஸோ இங்கேருந்து இது அப்படியே ஃப்ளோ ஆகுது, இந்த எண்டு வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா இதோட நெகட்டிவ் முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் போனால் அந்த கரண்ட் டிவைட் ஆகும் இல்லையா, ஸோ இது மட்டும்தான். ஸோ இதில் பார்க்கும்போது இதுதான் ஒரு பிரான்ச். இந்த பிரான்ச்சில் ஒரு எண்டு என்ன இருக்குது, VA இருக்குது இல்லையா, ஸோ அந்த VAவை அப்படியே போட்டுருங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அனதர் எண்டு வந்து 0 தான், ஆனால் அது போடுறதுக்கு முன்னாடி இன் பிட்வீன் ஏதாவது வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குது, என்ன இருக்குது, 12 வோல்ட்டுன்னு இருக்குது. ஓகே, அந்த 12 இங்கே போட்டுருங்க. நம்ம வோல்டேஜஸ் தானே எழுதிட்டுருக்கோம், 12 போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த இது 0ன்றனால இது 0 போட்டுருங்க. இது எப்பயுமே -0 தான். இப்போ VA இந்த 12 வோல்ட்டும் உள்ள ப்ளஸ் போடணுமா மைனஸ் போடணுமான்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ எப்பயுமே கரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ்லேருந்து இப்படி தான் வரும். ஓகே, இட் வில் கம் அவுட் ஃப்ரம் த பாசிட்டிவ் டெர்மினல். அப்போ இந்த டைரக்ஷனும் இங்கே அசியூம் பண்ண ஐன்ற டைரக்ஷனும் சேமாக இருக்கா, அப்போ இங்கே என்ன போடணும், ப்ளஸ் போடணும். சிம்பிள், VA + 12. ஓகே, ஸோ என்ன பண்ணணும், நம்ம இங்கே இருக்கக்கூடிய நோட், இங்கே இருக்கக்கூடிய நம்ம கரண்ட்டுங்கிறது அசியூம்டு அந்த பிரான்ச் கரண்ட் எல்லாம், இந்த கரண்ட்டும் இந்த சோர்ஸ்னால எப்பயுமே பாசிட்டிவ்ல இருந்து தான் இது இந்த சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய கரண்ட் இருக்கும். அப்போ இதுலேருந்து வரக்கூடிய கரண்ட்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரான்ச் கரண்ட்டும் சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால VA + 12ன்னு எழுதிட்டேன். டிவைடட் பை இந்த பிரான்ச்சில் என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 2 ohmனு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ டிவைடட் பை 2 முடிஞ்சு. ஸோ திஸ் இஸ் I, கமா. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு I எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து I1. ஓகே, ஸோ I1ன்ற கரண்ட், நெக்ஸ்ட்டு வந்துட்டு I1ன்ற கரண்ட். ஸோ I1ன்ற கரண்ட் வந்து எந்த பிரான்ச்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. ஸோ இதோடைய வோல்டேஜஸ் அப்போ என்ன இருக்குது, VA இருக்குது, அதுக்கப்புறம் VC இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது 0ன்றனால நம்ம VA மட்டும் எழுதுனா போதும். I1 = VA டிவைடட் பை அந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 ohm எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா I2ன்ற கரண்ட். ஸோ I எழுதியாச்சு, I1 எழுதியாச்சு, நெக்ஸ்ட் I2. ஸோ I2 = I2ன்ற கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகுது. ஸோ இதோடைய வோல்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VA இருக்குது, VB இருக்குது. ஓகே, ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் எழுதணும். ஸோ VA - VB டிவைடட் பை அதோடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ohm. நெக்ஸ்ட் வந்து I3ன்ற கரண்ட். ஸோ I3 = அதோடைய நோட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா VB மைனஸ் அனதர் எண்ணில் என்ன இருக்குது, VC இருக்குது. ஸோ VB - VCன்னு எழுதணும். இங்கே VC 0ன்றனால VB டிவைடட் பை அதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ohm. ஓகே, ஸோ அண்ட் தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா I4ன்ற கரண்ட். I4 = I4ங்கிறது என்னென்னா இந்த பிரான்ச். ஸோ இந்த பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா VB இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனதர் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் என்ன பண்ணணும், அகெயின் நான் செக் பண்ணணும் கரண்ட்டோட டைரக்ஷன். ஸோ இங்கே பாசிட்டிவ் இருக்குது, அப்போனா இதோட கரண்ட் வந்துட்டு இந்த டைரக்ஷனில் இருக்கும். I4ம் இதே சேம் டைரக்ஷனில் இருக்குது, அப்போனா VB + 24, தட் இஸ் VB + 24 டிவைடட் பை இதோடைய ரெசிஸ்டன்ஸ். ஓகே, so here we have obtained the equation I minus I1 minus I2 = 0. ஸோ இது வந்து நம்ம KCL யூஸ் பண்ணி நம்ம obtain பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஈக்குவேஷன் I2 - I3 + I4 = 0. ஸோ இது வந்து at point A at point B, அதாவது at node A and then node Bல நம்ம obtain பண்ணியிருந்தோம்.
அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு பிரான்ச் கரண்ட்டுமே ஐடென்டிஃபை பண்ணிடணும். தட் இஸ் I ஈக்குவல் டு I1, I2, I3, I4. சிம்பிளி இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஐடென்டிஃபை பண்ண எல்லா பிரான்ச் கரண்ட்ஸையும் இந்த KCL ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ சப்ஸ்டியூட்டிங் ஆல் தீஸ் திங் in the equation 1. ஸோ substitute all branch currents in equation 1. ஸோ இங்கில் நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது VA plus 12 divided by 2 minus I1ங்கிறது என்னது VA divided by 5 minus I2ங்கிறது VA minus VB equal to 0. ஸோ இது அப்படியே நான் வந்துட்டு simplify பண்ணுறேன். that is VA plus 12 okay minus VA. ஸோ இது எல்லாமே minus VA divided by 5 here divided by 2 minus VA plus VB equal to 0. ஓகே, ஸோ இதை நான் வந்து LCM எடுக்கிறேன். LCM எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா 10 வரும். ஸோ VA 5VA plus 5 into 12. ஸோ 5 into 12 என்னன்னா, ஸோ 12 60. ஸோ 60 and then இந்த 2 வந்து இந்த சைட் மல்டிப்ளை பண்ணணும். 2 into minus VA minus 2 VA. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10ஆல் minus 10 VA plus 10 VB equal to 0. ஸோ அகெயின் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 10 இந்த சைட் கொண்டு வந்தேன்னா 5 VA plus 60 minus 2 VA minus 10 VA plus 10 VB equal to 0. ஓகே, ஸோ 5VA minus 2VA minus 10. ஸோ இது எல்லாமே நான் வந்துட்டு ஜாயின் பண்ணேன்னா என்னோட ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு minus 7VA இருக்கும். தென் plus 10VB plus 60 equal to 0. This is my equation 3. Okay. Now substituting. Now substitute all the branch currents that is in the equation 2 in another equation of another equation in 1. okay, so இதை நான் substitute பண்ணும்போது that is I2 minus I3 plus I4 equal to 0 இருக்கு இல்லையா. ஸோ இதில் I தேவையில்லை, I1 தேவையில்லை. ஸோ I2ங்கிறது என்னது VA minus VB minus of I3ங்கிறது என்ன VB divided by 4 minus of VB divided by 4 plus I4னா VB plus 24 divided by 3 equal to 0. okay, so இதை நான் simplify பண்ணுறேன். that is VA minus VB minus VB divided by 4 plus VB plus 24 divided by 3 equal to 0. so now I am taking LCM. LCM வந்து 12 4 into 3 12. so இதை நான் 12 இந்த side multiply பண்ணும்போது 12 VA minus 12 VB. ஸோ இங்கே வந்து 12 4 அப்படின்னு இருக்கப்போ minus 3 VB plus 12 divided by 3 வந்து 4. ஸோ 4 VB plus 24 into 4. ஸோ 24 into 4 4 is 16 remainder 1 96 equal to 0. okay, so now I am ஸோ இதை நான் cross multiply பண்ணனா 0 ஆகிடும். ஸோ பேலன்ஸாக இருக்கிறது வந்து 12 VA minus 12 VB minus 3 VB plus 4 VB plus 96 equal to 0. so 12 VA அப்படியே எழுதிக்கிறேன். minus 12 VB minus 3 plus 4 இருக்கு. ஸோ இதெல்லாம் போடும்போது minus 11 VB plus 96 equal to 0. so this is my equation 4. okay, so this is my equation 4. already நான் equation 3 obtain பண்ணியிருக்கேன், 4 இருக்கு. ஸோ இது ரெண்டையுமே நான் என்ன பண்ணுறேன்னா calculator யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, calculator ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இதோடைய மோடில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி செட் பண்ணணும். ஈக்குவேஷன் 1 இது மேட்ரிக்ஸ் வந்து 2 இருக்கு இல்லையா. ஸோ ஈக்குவேஷன் 1ன்னு செட் பண்ணிட்டேன். அன்னோன்ஸ் எவ்வளோன்னு கேட்குது, 2ஆ 3ஆன்னு சொல்லிங்க. VA VBன்னு 2 அன்னோன் தான் இருக்குது. ஸோ 2ன்னு டைப் பண்ணிக்கலாம். ஸோ A1 கேட்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் A1ங்கிறது என்னது -7. ஸோ -7 ஈக்குவல் டு A2ங்கிறது என்னது 10. ஸோ C1ங்கிறது 60 ஈக்குவல் டு A2ங்கிறது 4th ஈக்குவேஷனில் இருக்கக்கூடியது
plus 12 equal to minus 11 equal to third வந்து 96. Okay, so my final answer, that is x ன்னு இருக்கு இல்லையா, so that is nothing but VA. VA is equal to 37.6 volt and then VB equal to 32.37 volt. So this is my VA and then VB. Okay, so என்னோட questionல என்ன கேட்டிருந்தாங்க, find the node voltage at point A and B. So A and B ல என்ன இருக்குது, VA இருக்கு and then VB. So this is my final answer for the 7 mark question. Thank you.